அன்பர்களே, அறிஞர் பெருமக்களே, இன்று நாம் உலக அமைதி என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக உலக அமைதி என்ற ஒரு சிந்தனை எடுக்கிற போது பெரும்பாலான மக்கள் அதை பற்றி நமக்கு என்ன தேவை என்ற அலட்சியம் கொள்வது இயல்பாக இருக்கிறது. உலகிலே அமைதி இல்லையானால் அது தனி மனிதன் வாழ்விலே அமைதி இருக்கவே முடியாது. ஏனென்றால் உலகிலே எந்த மூலையில என்ன சிக்கல் இருந்தாலும் அது பரவி அதனுடைய விளைவு எல்லார் வாழ்க்கையும் பாதிக்கத்தான் செய்யும். இது இன்று வாழக்கூடிய மக்கள் அனைவரும் உணர வேண்டிய ஒன்றாகும். இப்போ இந்த உலகம் எத்தனை இருக்கிறது? ஒரே உலகம்தான் இருக்குது. எல்லாரும் பிறக்கிறோம், வாழறோம். தண்ணி எத்தனை இருக்குது? கடல் ஒன்று தான். அங்கங்கே பிரிந்திருந்த போதிலும் கூட ஒரே கடல் தான் உலகுக்கு. அந்த கடல் நீர் சூரியனுடைய வெப்பத்தினால ஆவியாகி மேலே மேகமாகி உலகம் முழுவதும் சுற்றி வந்து எந்தெந்த இடத்துல மழை வேணுமோ அந்த மழையை பொழிய வைக்கிறது. தண்ணீரும் ஒன்று தான். நாம் சுவாசிக்கிற காற்று எடுத்துக்கொள்ளுங்க. இது 2 காற்றா இருக்குது உலகத்துல. பூமியை சுற்றி ஒரு 10 மைல் வரையில மனிதன் வாழக்கூடிய உபயோகமான காற்று இங்கே தான் இருக்கிறது. அந்த காற்று ஒருவர் இழுக்கிறது, விடுறது, மறுபடியும் அது முழுமையான காற்று மண்டலத்தோடு சேர்ந்து போது மறுபடியும் இன்னொருத்தர் இழுக்கிறாங்க, விடுறாங்க. அப்படி ஒரே காற்றை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இழுத்து விட்டு சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனும் ஒன்று தான். உலகம் ஒன்று, தண்ணி ஒன்று, சூரியன் ஒன்று, காற்று ஒன்று தான். இவைகளெல்லாம் இல்லாத மனிதன் வாழ முடியாது. ஆனால் இந்த 4 ஏதேனும் மனிதன் படைத்தது உண்டா? பாருங்க, இல்லையே. எதற்காக மனிதன் மனிதனோட போராடுறான், போரிட்டு மடியறான்? இதை ஒழிக்க முடியாதா? உலகம் முழுவதும் உள்ள வாழ்க்கை சிக்கல்களை கவனிப்போம். மக்களுக்கு உள்ள துன்பங்களை எல்லாம் நாம் கணக்கெடுத்து பார்த்தோமானா இயற்கையில எந்த குறைபாடும் இல்லை. இறை ஆற்றலின் கருணையினால இயற்கையில எல்லா வளமும் சரியா தான் இருக்குது. மனிதன் தான் அவனுக்கே வாழ தெரியாத செய்து கொண்டு இருக்கக்கூடிய துன்பங்களும் மற்றவர்களை செய்யக்கூடிய வினையின் விளைவாக வரக்கூடிய துன்பங்களும் தான் உலகத்துல இருக்கிறதே தவிர இயற்கையினால ஏற்படக்கூடிய துன்பங்கள் இல்லை. அப்படி பார்த்தா எத்தனையோ வகையில மனிதனுக்கு தீமை செய்து கொண்டிருக்கக்கூடியது உலகம் முழுவதும் நீண்ட காலமாக பரவி விட்டது. இது ஏன் இப்படி பரவி கொண்டு வருகிறது, நிலைத்திருக்கிறது, போக்க முடியவில்லை என்று பார்த்தீங்கன்னா, மனிதன் பழக்கத்துக்கு அடிமை. ஏதோ ஒன்றை பழகி கொண்டா அதை தொடர்ந்து அதையே செய்து கொண்டிருப்பதே தவிர ஏன் இதை செய்கிறோம், இது செய்வதனால என்ன விளைவுகள் வரும், அது தேவைதானா என்று சிந்தித்து அதை மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றார் ரொம்ப சிலரே தான். ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தர் மாற்றிக்கொள்வாங்க. அவர்களை மற்றவர்கள் மாற்றிக்கொள்ள விடவும் மாட்டார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் போர், எத்தனை போர் ஆங்காங்கே சின்ன சின்ன போராகவும், உலகத்தில் 2 போர்கள், அது உலக அளவில் நடந்த போர் 2.
என் வயதுக்கு உள்ளாகவே நான் 1911 ஆண்டு பிறந்தேன். 18வது ஆண்டுல ஒரு யுத்தம் முடிஞ்சது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 42வது ஆண்டுல ஒரு யுத்தம், உலக யுத்தம் முடிஞ்சது. இந்த 2 யுத்தத்திலையும் என்ன துன்பங்கள் மக்கள் பட்டாங்கன்றத எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு 42ல நடந்த யுத்தம் பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, யுத்தம் மனிதனுக்கு தேவைதானா? எதற்காக மனித குலத்துல யுத்தம் வருகிறது? போர் தேவைதானான்னு பார்த்தா சாதாரணமான சிந்தனையாளர் கூட தேவையே இல்லை. ஏன் போர்னால என்ன வேணும் மனிதனுக்கு? அந்த மாதிரியான விடைதான் வேணும். அப்படி இருந்து கூட காலங்காலமாக போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இது பழக்கத்தினால வந்த எந்த குற்றங்கள் சமுதாயத்தில் இருந்தாலும் அதுல விளையக்கூடிய தீய விளைவுகள், அந்த தீய விளைவுகளை கொண்டே வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் சிலர் கூட்டம் கூட்டமாக வந்துடுறாங்க. இந்த காரணத்தினால்தான் அவர்கள் வாழ்வதற்காக அந்த தீய பழக்க வழக்கங்கள் அல்லது சம்பிரதாயங்கள் அதை யாரும் மாற்றவே முடியாது.